ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சுகரை கண்ட்ரோல் பண்ணுவது எப்படி, அதை பத்தி தாங்க இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு சுகர் வந்து ஒரு காமன் ப்ராப்ளங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் இருக்கு இல்லையா? இன்னைக்கு வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்கும். அதுவும் முக்கியமாக நம்ம ஸ்டேட் வந்து தமிழ்நாட்டில் சுகர் வந்து இப்போ கூடுதலாகவே இருக்கு இல்லையா எல்லாத்துக்கும். அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பலரும் பல இதெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க, எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இது வரைக்கும் சுகர் கண்ட்ரோல் பண்ண மாதிரி யாருக்கும் இது வந்து ஒரு தெரியல இல்லையா? ஏன்னா சுகருக்கு வந்து அலோபதியில் வந்து ஒரு டேப்லெட்ஸ் மட்டும் தான், அதை கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். ஆனால் அதே தவிர அது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால வந்து ஒரு லைஃப் லாங்கா டேப்லெட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ நான் இன்னைக்கு சொல்கிற மெத்தட் என்னன்னா, சுகரை கண்ட்ரோல் பண்ணுவது எப்படின்னா, நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய ஃபுட்டு மூலமாகவே சுகரை கண்ட்ரோல் பண்ணலாம். அதை பற்றி தாங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பலரும் பல அட்வைஸ் பண்ணுறதால இப்போ சுகருக்கு அதை ஃபாலோ பண்ணுங்க, இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு மாதம் 2 மாதம் ஏன் ஒரு 6 மாதம் வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறம் அதை வந்து விட்டுடுறாங்க. ஏன்னா அது ஹார்டானது ஃபாலோ பண்ணுறதுக்கு. அப்போ என்னாகும் அப்படின்னா, சுகர் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப வந்து கூடிருது இல்லையா? அப்போ அதை ஃபாலோ பண்ணாமல் இருந்திருந்தா கூட சுகர் நார்மலாக இருந்திருக்கும் போல, அந்த மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு நான் பண்ற அட்வைஸ் சிம்பிள் அட்வைஸ் தாங்க. நீங்க அன்றாட வாழ்க்கையில் ஃபாலோ பண்றது தான். அதை எப்படி கொஞ்சம் ஒரு மாடிஃபிகேஷன், அதாவது ஒரு மாற்றி செய்யணும். அப்படி செஞ்சா நம்ம சுகரை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு என்ன செய்யலாம்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம இன்னைக்கு நார்மலாக சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து ஒரு சோறு, இட்லி, தோசை இல்லையா? இப்போ சோறு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் காமனாக இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சோறு தான் காமனாக எல்லாரும் இது வந்து சாப்பிட்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு ஃபாரின்ல இருக்கக்கூடிய நம்ம ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் மெயினாக சாப்பிடக்கூடிய ஃபுட்டு இதாக தான் இருக்கும். என்னதான் மற்ற ஃபாரின் ஃபுட்டு சாப்பிட்டாலும் மெயின் வந்து நமக்கு இன்னும் சாப்பிடக்கூடியது இந்த சோறு, இட்லி அந்த மாதிரி ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அப்போ நம்ம அதில் வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சோறு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து என்ன விஷயம் பண்ணணும்னா, அதை மென்று சாப்பிட வேண்டும். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா அவசரமாக சோறை சாப்பிட்றோம் இல்லையா? சோறு சாப்பிடும்போது என்னன்னா, சோறு வந்து அப்படியே வந்து ஸ்பீடாக உள்ளே போகும்போது அது வந்து ஸ்டொமக்கில் போகும்போது என்ன ஆகுன்னா, அது வந்து ஒரு செரிமான பிரச்சனை உங்களுக்கு இது வரும். அதே நேரத்தில் சோறு என்ன ஆகும்னா, அது வந்து செரிக்காம அப்படி வந்து கிடக்கிறதால அது சுகர் லெவலை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டே இருக்குங்க. ஆனால் இது நம்ம வந்து மென்று சாப்பிட்டோம்னா சுகர்னுடைய அளவு ஸ்டொமக்கில் போகும்போது வந்து கம்மியாக தான் இருக்கும். இன்னொரு விஷயம், நம்ம மென்று சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்லோவாக தான் இது வந்து சாப்பிடுவோம். அப்போ அதிகம் சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. ஸ்பீடாக சாப்பிடும்போது தான் அதிகம் சாப்பிடுவோம். ஸோ இது வந்து முக்கியமான ஒன்று. இட்லி தோசையும் அந்த மாதிரி தாங்க. சோறு சாப்பிட்ற மாதிரியே அதை வந்து மென்று சாப்பிட வேண்டும். அப்போ இட்லி வந்து சாஃப்டா இருக்குல்ல, அதை எப்படி டாக்டர் நாங்கள் மென்று சாப்பிட்றதுன்னு கேட்காதீங்க. அதையும் மென்று சாப்பிடுங்க, பார்த்து பாருங்க. எல்லாம் இது காலப்போக்கில் இது வந்து பழக வேண்டியதாங்க எல்லாமே. ஏன்னா நம்ம பாடி தாங்க முக்கியம் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஸ்பீடாக சாப்பிட்றத விட நமக்கு பாடியை கண்ட்ரோலில் வைக்கணும், சுகர் இல்லாமல் வாழணும், அதுதான் முக்கியம். அதனால அதுக்கு நீங்கள் வந்து மெயினாக பார்த்துக்கணும். இது வந்து ஒரு முக்கியமான ஒன்று. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மென்று சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அரிசி இருக்குல்லங்க, இப்போ சோறுக்கு வந்து எந்த வகையான அரிசி யூஸ் பண்ணுறதுன்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயிட் பாலிஸ்டர் ரைஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக இந்த ஒரு சம்பா ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு சிவப்பு கலரில் இருக்கும். இப்போ கேரளாவில் எல்லாம் வந்து இது ஒரு மட்டை ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மட்டை ரைஸ் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலரில் ஒரு கோடு இருக்கும். அந்த கோடு என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து விட்டமின்ஸ் அது ஆக்சுவலாக. அப்போ வந்து நமக்கு வந்து சோறு நம்ம வந்து பாலிஸ்டர் ரைஸில் வந்து வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் தான் கிடைக்கும். ஆனால் அந்த மாதிரி ரைஸ்களில் பார்த்தீங்கன்னா அந்த சோப்பு கோடு வந்து ஒரு இது விட்டமின்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ரைஸ் கூட நீங்கள் வந்து ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்க டாக்டர், நாங்கள் வந்து ஒயிட் ரைஸே சாப்பிட்டு இது பழக்கப்பட்டுட்டோம்னா ஓகே, அதே சாப்பிடுங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி மென்று சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டா தான் சுகர் லெவலை கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? அப்புறம் இந்த சுகர்னு ஒன்று இருக்குல்ல, ஜீனி, அதை மேக்ஸிமம் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டாப் பண்ண பாருங்கள். ஆனால் ஆரம்பத்தில் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணாதீங்க. எதுவுமே எடுப்பே நம்ம வந்து உடனே பண்ணக்கூடாது. இப்போ இது வரைக்கும் காஃபி டீக்கு வந்து இந்த சுகர் போட்டு குடிச்சிங்கன்னா, இப்போ ஒரு 1/4 ஸ்பூன், இப்போ வந்து 1 ஸ்பூன், இது 1.5 ஸ்பூன் போட்டு குடிப்பீங்கன்னா இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு குடிங்க. ஓகேவா? கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணாதீங்க. ஏன்னா சுகர் நம்ம பாடி கொஞ்சம் தேவை தான். அது இல்லாமல் அது இது சடனாக போகாமல் இருக்கும்போது வேறு பிரச்சனைகளை அது உண்டு பண்ணும். அதனால் வந்து 1/4 ஸ்பூன் சாப்பிட்டு பாருங்கள். அந்த டேஸ்ட்டு இது வந்து பழகிரும். அப்புறம் என்னென்னா காலப்போக்கில் வந்து இல்லாமல் கூட நீங்கள் குடிக்கலாம். இப்போ ஜீனி சாப்பிட்டு தான் சுகர் பாடிக்கு தேவைன்னு கிடையாதுங்க. நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்லேருந்து சுகர் கிடைக்கும். அதை வந்து போதுமானது தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். முக்கியமாக இது வந்து கைதி படம் பார்த்துருக்கீங்களா? கைதி படத்தில் வந்து கார்த்தி இது அவர் சாப்பிடுவார்ல, இது வந்து பிரியாணியை அப்படி மென்று இப்படி மேலே வந்து வானத்தை பார்த்துட்டு சாப்பிடுவார் இல்லையா? அந்த மாதிரி சாப்பிட்டு பழகுங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா மென்று அதாவது ஒரு டேஸ்ட். இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நம்ம மாடர்னாக செல்ஃபோனு இது இது வந்து டிவியில் படங்களை பார்த்துட்டு அந்த மாதிரி தான் இன்றைக்கி சாப்பிட்டுட்ருக்கோம் இல்லையா? அதனால் நமக்கு வந்து எப்படி சாப்பிட்றோன்னு தெரிய மாட்டேங்குது, எவ்வளோ சாப்பிட்றோன்னு தெரிய மாட்டேங்குது. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு
டேஸ்ட்டை இது ஃபீல் பண்ணி சாப்பிட்டு பாருங்களேன். அப்போ நீங்கள் ரொம்ப அதிகம் வந்து சாப்பிட மாட்டீங்க. அது கூட வந்து மென்று சாப்பிட்டு பாருங்கள். அப்போ அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சாப்பிட இது வந்து தோணாது. ஓரளவு தான் லிமிட்டோடு தான் வந்து சாப்பிடுவீங்க. ஓகேவா? அப்புறம் பார்த்தாச்சுன்னா எப்போவுமே சாப்பாட்டு கூட இந்த ஒரு சைட் டிஷ் சொல்லுவோம் இல்லையா, சைட் டிஷ் இந்த கீரை வகைகள் அந்த காய்கறிகள் அந்த மாதிரி சைட் டிஷ் வந்து ஒரு இது வெஜ்ஜிலையும் நான்வெஜ்ஜில் முட்டையில் வந்து வெள்ளைக்கரு இது வந்து சிக்கன்னா நல்ல சிக்கன் ஒரு நாட்டுக்கோழி சிக்கனாக இருந்தால் நல்லது, இல்லைன்னா ஒரு சாதா சிக்கனாக இருந்தாலும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்புறம் இது ஃபிஷ்ஷு முக்கியமாக அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் கூடுதலாக்குங்க. சிக்கனை கம்மியாக சாப்பிட்டா போதும். ஆனால் வந்து முட்டை வெள்ளைக்கரு மீன் அந்த மாதிரி ஐட்டங்கள் ஒரு சைடிஷில் இருந்து ஒரு அப்புறம் காய்கறிகள் பச்சை காய்கறிகள் மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடிய காய்கறிகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து கூடுதலாக சாப்பிட்டுக்கோங்க. ஒன்று இப்போ வந்து மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கிரேவி வந்து கூடுதலாக சாப்பிட்டு பழகுங்க. இப்போ வந்து ஃப்ரைடு ஐட்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா அது வந்து வெயிட் போடுறதுக்கு முக்கிய காரணம். ஓகேவா? இதெல்லாம் வந்து முக்கியம் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு வெயிட் முக்கியம் இல்லையா, வேறு சுகருக்காக மட்டும் பார்த்தா வந்து சரிப்பட்டு வராது. அது வெயிட்டையும் பார்க்கணும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு மீன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஒரு சுகருக்கு பிரச்சனை இல்லை, பாடி வெயிட் தான் கூடும். அது ஒரு பீஸ் சாப்பிட்டுக்கலாம், அது கூட சாப்பிடாம இருக்க முடியாதுல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட வீடியோக்குள்ள வந்து எதுவுமே நான் ஸ்டாப் பண்ண உங்க சொல்ல மாட்டேன். இது பயப்படாதீங்க. அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஃபாலோ பண்ணுறதுல எப்படி கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அதுதான் நான் வந்து உங்களுக்கு இது சொல்லிட்டு இருக்கேன், அட்வைஸ்மே பண்ணிட்டு இருக்கிறேன். அதை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா அப்படி தான் முடியும். ஏன்னா ஒரு நம்மளுடைய நார்மல் ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படி சாப்பாடு அறவே இல்லாமல் யாராலையும் வாழ முடியாது. அப்போ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு எப்படி நம்ம ஒரு நோய் இல்லாமல் வாழலாம்னு தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இது பார்க்குறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ஃப்ரூட்ஸ் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இன்னைக்கு ஃப்ரூட்ஸ் சுகர் வந்து உங்களுக்கு கூடாமல் இருக்கணும். இப்போ பாடி ஆரோக்கியத்துக்கு ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு நல்லது தாங்க. ஆனால் வந்து சுகர் பிரச்சனைன்னு வரும்போது நம்ம ஃப்ரூட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். எப்படின்னா ஃப்ரூட்ஸ் வந்து ஜூஸ் குடிக்கக்கூடாது. ஏன்னா ஃப்ரூட்ஸ் வந்து ஜூஸாக உள்ளே போகும்போது சுகரை அப்படி இது வந்து கூட்டி விட்டுரும். ஆனால் ஃப்ரூட்ஸ் வந்து ஆப்பிள் இது ஆரஞ்சு மாதிரியான ஃப்ரூட்ஸை ஒரு பீஸ் இது 2 பீஸ் சாப்பிட்டதால சுகர் கூடாது. இப்போ வந்து வாழைப்பழமும் அப்படி தான், ஒரு ஸ்மால் பீஸ் ஒரு ஆஃப் வாழைப்பழம் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா சுகர் கூடாது. நீங்கள் எந்த ஒரு ஃப்ரூட்ஸையும் முழுசாக சாப்பிட்டீங்கன்னா சுகர் கூடும் கண்டிப்பாக. ஏன்னா அது நேச்சராகவே ஒரு ஃப்ரூட் ஒரு சிங்கிள் ஃப்ரூட் அது ஒரு வாழைப்பழமாகட்டும் ஒரு ஆப்பிள் ஆகட்டும் அதில் சுகரை கூட்டக்கூடியது இருக்குது. அதே பாதி சாப்பிடும்போது அது சுகரை கூட்டாது. அது தேவையான அளவு சுகரை தான் வந்து கொடுக்கும் பாடிக்கு. ஓகேவா? ஆனால் ஜீனி இது கூட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றும் பெரிய சுகர் இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து ரொம்ப கண்ட்ரோல் இருக்கணும்ல, அதுக்கு வேண்டி சொல்கிறேன். ஏன்னா நார்மல் ஃபுட்லேயே கண்ட்ரோல் பண்ண தான் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது ஆப்பிள் வாழைப்பழம் போன்ற அந்த வகையான ஃப்ரூட்ஸுகளை ஒரு பாதி சாப்பிடுங்க. ஓகேவா? இது சுகரை கூட்டாது. ஒரு முழுசாக சாப்பிட்டீங்கன்னா சுகர் கொஞ்சம் கூடும். அதை விட ஜூஸாக குடிச்சிங்கன்னா அது அதிகமாக கூட்டிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழுங்கள். நீங்கள் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. அனைவரும் பார்த்து பயன் அடைய வேண்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.